யோசுவா 1வது அதிகாரம் 8வது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. சாப்பாட்டை வேணாலும் பிரிச்சுக்கா, ஆனால் வசனத்தை வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பிட்டேன் அதனால் தூங்கிட்டேன்னு சொல்லாமல் தூக்கம் இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு நம்ம விழித்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படும் போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். அந்த வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய. அப்போ எல்லாரை விட ரொம்ப கவனம் யார் தான்? யாருக்கு தான்? யோசுவாவுக்கு தான். ஏன்னா அவர் ஜனங்களுக்கும் உபதேசம் பண்ணணும், ஆசாரியர்களுக்கும் உபதேசம் சொல்லணும், தனக்கு உபதேசம் சொல்லணும். அதை தான் வாசிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக